கண்ணியமிக்க காயல்பட்டினம் வாழ் மக்களே, பட்டங்கட்டியாரின் பணிவான வணக்கம். இன்று நான் நின்று கொண்டிருக்கும் இடம் காயல்பட்டினத்துக்கு தெற்கே காட்டுமோதன் பள்ளி அருகே இருக்கும் உதயமார்த்தாண்டன் என்ற குறுநில மன்னன் போட்ட கல்வெட்டு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கல்வெட்டு சுனாடுகுண்டான் பட்டினம் என்பது இதனுடைய பெயர். சுனாடுகுண்டான் பட்டினத்தில் இது ஒரு துறைமுகம். அங்கிருந்து ஏற்றுமதியான சரக்கில் 100 பணத்துக்கு கால்பட பக்கத்தில் உள்ள தர்காவுக்கு மானியம் கொடுக்க சொல்லி உதயமார்த்தாண்டன் என்ற குறுநில மன்னன் கல்வெட்டு போட்ட கல்வெட்டு தான் இது. இந்த இடத்தின் பெயரை வியாபார நோக்கத்தோடு வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த உதயமார்த்தாண்டனுடைய மகன் உன்னிக்கேரளவர்மன் என்பவரிடம் இந்த இடத்தை குத்தகைக்கு கேட்டார்கள். அந்த போர்ச்சுகீசியர்கள் வைத்த பெயர் தான் கூம்புத்துறை. இந்த கூம்புத்துறை காலப்போக்கில் கொம்புத்துறையாக மாறிவிட்டது. இந்த கொம்புத்துறையில் தான் புனித சபையார் ஒரு கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார். ஆனால் அது நடைபெறவில்லை. இதற்கு ஆதாரமாக சபரியாரின் கடிதங்கள் என்ற நூலில் இருந்து அந்த மேப்பை பாருங்கள். கொம்புத்துறை என்பது காயல்பட்டினத்துக்கு வீரபாண்டியப்பட்டினத்துக்கும் இடையிலே இருக்கிறது. அடுத்தபடியாக தொல்லியல் துறை அதிகாரி ப்ரொஃபசர் ஒருத்தர் இது உண்மைதான் என்று அவர் பச்சைமீட்டு கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த கொம்புத்துறையினுடைய அந்த இடத்தை மட்டும் பெரிதாக்கி இப்பொழுது பாருங்கள், கொம்புத்துறை காயல்பட்டினத்துக்கு வீரபாண்டியப்பட்டினத்துக்கும் இடையில் இருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த கல்வெட்டில் இருக்கும் அந்த ஆய்வு அறிக்கை, தொல்லியல் துறை கொடுத்த ஆய்வு அறிக்கையில் இந்த கல்வெட்டு சம்பந்தப்பட்ட அனைத்தும் இருக்கிறது. ஆக காயல்பட்டினத்துக்கு தெற்கே அழிந்து போன ஒரு துறைமுகம் கொம்புத்துறை. ஆனால் இந்த மீனவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் காயல்பட்டினத்துக்கு வடக்கே இருக்கும் கடையக்குடியை கொம்புத்துறை என்று மாற்றிவிட்டார்கள். கொம்புத்துறை என்பது வடக்கே கிடையாது, தெற்கே என்பதற்கு தொல்லியல் ஆதாரத்தையும் 500 வருஷத்துக்கு முன்னால மேப்பையும் கல்வெட்டையும் உங்களுக்கு நான் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். காயல்பட்டினத்துக்கு வடக்கே கடையக்குடியில் வாழ்ந்து வந்த கடையர் என்ற இன மக்கள் 700 பேருக்கு புனித சபரியார் 1542 ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னு இந்த ஆர்சி சபையே 2003 ஜனவரி 2 திருவிழாவுக்கு நோட்டீஸ் அடிச்சு விளம்பரப்படுத்தியது. அதாவது 700 கடையரின மக்களுக்கு. அதே ஆர்சி சபை இப்பொழுது கடையரினத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் சபரியார் என்பதற்கு கடையர் என்ற இனத்தை எடுத்து விட்டு கொம்புத்துறை மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அதாவது திட்டமிட்டு கடையர் என்ற இனத்தையும் கடையக்குடியையும் இந்த ஆர்சி கிறிஸ்தவ சபை மீனவர்களுக்கு கூட சேர்த்து ரெண்டையும் அழிக்கிறார்கள். அழித்து ஏறக்குறைய அழிஞ்சு மாறிதான் அதை கொம்புத்துறையாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள். சொர்ணநாதர் விக்டோரியா என்பவர் 2005 ஜனவரி 2ஆம் தேதி திருவிழாவின் போது ஒரு நூல் வெளியிட்டார். அந்த நூல் 250 புக்கு தான் வெளியிட்டார். அவர் இதில் உள்ள வரலாற்றில் உண்மையெல்லாம் உளறிவிட்டார். இந்த உண்மைத்தன்மையை மற்றவர்கள் தெரிஞ்சுவிடக்கூடாது என்பதற்காக அவரை உடனடியாக நீங்க நூல் அடுத்து பிரிண்ட் பண்ண வேண்டாம், நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ண ஆரம்பித்து விட்டார் அவரை. அவர் இந்த கொம்புத்துறையின் தோற்றம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பகுதி எழுதியிருக்கார். அதை உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். கொம்புத்துறையின் தோற்றம், அதாவது நம்ம கடையக்குடியும் கொம்புத்துறை தோற்றம், கொம்புத்துறையின் தோற்றம் அப்படின்னு அந்த நூல்ல கொடுத்திருக்காரு. கொம்புத்துறை முன்னோரு காலத்தில் வாழ்ந்து வந்த கடையில் இந்த மக்களுக்கு சபரியார் தன் கையினாலே கிபி 1542ஆம் ஆண்டு நீராட்டு வழங்கினார். கொம்புத்துறை வாழ்ந்த கடையர்கள் அன்று முதல் கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தனர். காலங்கள் மாற மக்கள் வாழ்க்கை முறையும் மாறியது. அவர்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டனர். அதன் காரணமாக காலப்போக்கில் மக்கள் தூத்துக்குடி போன்ற வேறு பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் வடத்துக்கு ஒரு முறை புனித முடிய போய்க்கு நேர்ச்சியாக அசனம் வைப்பார். இருந்தாலும் கொம்புத்துறை மக்கள் யாரும் குடியேறவில்லை. ஆனால் ஆலயத்தை பராமரிப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள். அப்பப்போது மக்கள் செல்வது வழக்கமாக இருந்தது. அதாவது கடையறியின மக்கள் யாரும் அந்த பகுதியில் குடியேறவில்லை. ஆனாலும் ஆண்டுதோறும் அசனம் வைப்பார்கள் என்பதை அந்த அந்த வரலாற்று ஆசிரியர் அதில் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஆண்டுதோறும் நாங்கள் அசனம் வைக்கிறது உண்மைதான். ஆனால் இவர்கள் பாருங்கள், இந்த ஆண்டு எங்கள் அசனம் வைக்கிறதுக்கு பல இடையூறு செய்கிறார்கள். இந்த திருச்சபையும் இந்த மீனவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
என் பித்தலாட்டக்காரர்களே, இதை கொடுத்திருக்காரு அந்த சொர்ண விக்டோரியா. எப்படி என்றால் கொம்புத்துறையின் மொத்தம் 225 குடும்பங்களில் 222 குடும்பங்கள் கடினப்படுத்த முக்குவ குடும்பங்கள். பல்லவ இனத்தை தற்போது வங்கில் 3 குடும்பம் தான் உள்ளது. 222 முக்குவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் நீ முக்குவன் என்ற இனத்தைச் சேர்ந்தவன். முக்குவன் என்ற இனத்தைச் சேர்ந்த நீ பிழைப்புக்காக இந்த காயல்பட்டினம் கடையக்குடிக்கு வந்துகிட்டு கடையை பாரம்பரியம் மிக்க இருந்து வந்த கடையின மக்களை அசன வைக்க, ஆன்மீக பணி செய்ய நீ நிபந்தனையா வைக்கிறாய். கூறு கட்டவனே கேள். திருச்செந்தூர் ஆடிஓ அறிக்கை கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் ஆடிஓ என்னுடைய ஹைகோர்ட் உத்தரவின்படி அது என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், அப்போ கடையக்குடியில் 7 தெருகளில் கிறிஸ்தவ பரவன் மக்கள் 200 குடும்பங்கள் வச்சு. நீ பரவனா யாரு? முக்குவாயே பொய்ய வந்து பாடியும் பித்தலாட்டி சொல்லி நீ வழி இழப்பதற்காக எந்த ஜாதி வேணாலும் சொல்லிக் கொள்வாயா? உனக்கு ஜெபம் வைக்கானே ஊர் கட்டவன் அவனும் கடையக்கூடிய கொம்புத்தான் சொல்லுவானா? ஏன் உன் எலக்ட்ரிக் பில்லுல கடையக்குடி தானே வருது, ஒரு மாசம் பணத்தை கட்டாம இடம் பார்ப்போம். ஏன் ஆம்புல அது செய்ய மாட்டான். இவனுக்கு எப்படியாவது இந்த கோயில் வரும்போது அங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரும்போது கோயிலும் சேர்த்தா கொண்டு வந்த உன் கோயில் நாங்க கட்டுன கோயில் நீ கட்டின எப்படி கட்டினு எல்லாம் நான் ஆதாரம் வச்சிருக்கப்பா. கலெக்டர் தடை போட்டிருக்காரு, கட்டக்கூடாது. கால்பட்ட நகராட்சி என்ஓசி வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லினார். இல்ல நீ என்ஓசி அப்படின்னு சொல்லி கலெக்டர் என்ஓசின்னா உனக்கு என்னன்னே தெரியாது. என்ஓசினா என்ன தெரியுமா? தடையில்லா சான்று. இந்த தடையில்லா சான்று கூடிய வந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? உங்களை மாதிரி இந்த முக்குவன் அங்க மண்டக்காட்டுல செஞ்ச படுதான் காரணம். அரசாங்கம் வேணுகோபால் கமிஷன் ஒண்ணு வச்சுச்சு. அந்த வேணுகோபால் கமிஷனை வச்சு 1981ஆம் ஆண்டு அந்த கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் எந்த சர்ச்சா இருந்தாலும், மசூதியா இருந்தாலும், கோயிலா இருந்தாலும் கட்டும் போது விரிவாக்கம் செய்யும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லியது. இந்த என்ஓசி அப்படிங்கிறது வந்துச்சு. பிளான் அப்ரூவ் பண்ணும்போது நகராட்சி பிளானை திருப்பி அனுப்பிச்சு என்ஓசி வாங்கிட்டு வாங்க. நீ என்ஓசி வாங்கினியா? வாங்கவே இல்லை. உன் பாட்டுக்கு பிரிச்ச, உன் பாட்டுக்கு கட்டுற. கோயிலுக்கு எய்தாப்புல உள்ள இடத்துல நாங்க தங்குவோங்கிறதுக்காக சுற்றி காமெடி சவுட் போட்டேன். அது அரசாங்க இடம். அதனால அந்த பிரதீப் ஃபாதரும் அவருக்கு உடனே இருந்தவனும் இந்த பிஷப்பும் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏன்னா 2 கடிதம் நகராட்சி எழுதியிருக்கு. ஒண்ணு ஃபாதருக்கு, இன்னொரு கடிதம் பிஷப்புக்கு எழுதியிருக்கு. 2 பேரும் சும்மா இருந்துட்டாங்க. நீ கட்டி முடிச்சுட்ட. இடிக்க ஆர்டர் வந்துட்டு விஓலாம் அறிக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. இது வந்த உடனே ஹைகோர்ட் திறந்த உடனே இந்த 2 பேரையும் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பவங்களும் கிரிமினல் வழக்கு போடுங்கன்னு சொல்லி 4 மாசத்துக்கு முந்தைய எல்லா கலெக்டருக்கும் தமிழ்நாடு அரசு தாக்கீது அனுப்பியிருக்கு. அதை வச்சு இந்த 2 பேரும் கம்பி என்ன போறது ஒரு. அதனால நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். எங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. திருச்சபைக்கோ முக்குவ மீனவர்களுக்கோ பரவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முக்குவ மீனவர்களுக்கோ உரிமை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் உறுதி, மூச்சை கொடுப்போமே தவிர எங்கள் முடியப்பறை எவருக்கும் கொடுக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.